ஆல்ரைட் நண்பா. ஸோ ஒரு தரமான செக்மெண்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிட்வீன் அகெயின் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க் அண்ட் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ். இவங்க வந்து லாஸ்ட் இயரோ ராயல் ரம்பிள் முன்னாடி ஒரு பேங்கரான செக்மெண்ட் கட் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி இன்றைக்கும் வந்து அந்த சம்பவத்தை பண்ணிட்டாங்க. லிட்ரலி இந்த செக்மெண்ட் வந்து ஃபயராக இருக்குது, பிளாஸ்டாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வந்து வீடியோக்கு லைக் பண்ணலன்னா ஃபஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் யாருன்னா சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்காக. ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து ராவோட எண்டில் வந்து நடக்குது. கோடி வந்து ப்ரோமோ கட் பண்ணின்னு இருக்காரு. பட் அங்கே இன்ட்ரோட் பண்ணுறாரு நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க். அண்ட் சிஎம் பங்க் வந்து வராரு, கோடி முன்னாடி நிற்கிறாரு. அண்ட் கோடியை பார்த்து சொல்கிறாரு, ஹே கோடி நல்லா இருக்கியாடா, ஹே மேன் ஆர் யூ குட், நல்லா இருக்கியா? ஐ நோ இது கேட்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. ஆனால் நான் உண்மையிலே உன்னை பார்த்து தான் கேட்குறேன், நல்லா இருக்கல்ல? ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டு இல்லை. அண்ட் நம்ம பேசியும் வந்து ரொம்ப நாளாச்சு, ஒரு வருஷம் கணக்காகுது இந்த மாதிரி பார்த்து. ஸோ எனக்கு தெரியும் இந்த டைட்டில் தொங்கின்னு இருக்கு மேலே. இந்த டைட்டில் இல்லைன்னா எப்படி இருக்கணும் எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அண்ட் அதனால தான் அது கெவின் ஓவன்ஸ் இந்த மாதிரி பாதிச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி டூப்ளிகேட் டைட்டில் வச்சு சுற்றின்னு இருக்கோம். பட் நான் வந்து சாம்பியனாக இருந்தேன். ஐ வாஸ் 434 days ஆஸ் அ ஹிஸ்டாரிக் டைட்டில் ரெயின். நான் சாம்பியனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கான டைட்டில் ரெயினை வந்து வச்சுருந்தேன். ஆனால் நாள் ஆக ஆக அது வந்து என் மண்டைக்கு ஏறிடுச்சு. என் மண்டல வந்து ஒரு பெரிய கல் வந்து வச்ச மாதிரி அப்படியே வந்து பேர்னாக இருந்தது, ஃபயர் ஏற்ற மாதிரி இருந்தது. இட்ஸ் டர்ன் மீ. என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடியல. என்னால் அந்த மூமெண்ட்டை நான் வந்து ஆஸ் எ சாம்பியனாக இருக்கும்போது என்னால் அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியல. என்னோடய டேஸை வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஃபேமிலி கூட இருக்கட்டும், இந்தமாரி என்னால் அதை வந்து ஒழுங்காக என்ஜாய் பண்ண முடியல. நான் வந்து பல ஃப்ரெண்ட்ஸை வந்து லாஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் உன்னமாரி நான் கூட பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட உன்னை வந்து வெட்டு போயின்னு இருக்காங்க, துரோகம் பண்ணின்னு இருக்காங்க. அது லெஃப்டாக இருக்கட்டும், ரைட்டாக இருக்கட்டும். நீ கேட்டிருந்த இந்த கம்பெனியோட ஃபேஸ் ஆகணும், இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டத்தில் வரணும். இன்றைக்கி நீ இருக்க, நீ சாம்பியனாக இருக்க, நீ வந்து ப்ரோனோ சமட்டினோ மாதிரி வந்து ஆகணும்னு பார்க்குற. யூ வானா பி ப்ரோனோ சமட்டினோ, நீ ஜான்சன் மாதிரி ஆகணும்னு பார்க்குற. உன் ஹோம் டவுனை நீ ரீப்ரசென்ட் பண்ணலான்னு பார்க்குற. பெரிய போஸ்டரில் உன்னோட முகத்தை இருக்கணும். ஆனால் கோடி இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் நம்ம வந்து சூப்பர் மேன் கிடையாது. ஆமாம் தானே? கோடி சொல்கிறாரு, ஆமாம் நம்ம வந்து ஒன்றும் சூப்பர் மேன் கிடையாது. ஐ டோன்ட். பட் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து எழுதிட்டேன். ஆனால் சிஎம் பங்க் நீ என்னோடய ஃப்ரெண்டு தானே அந்த மாதிரி கேட்குறாரு. சிஎம் பங்க் சொல்கிறாரு, எஸ் நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். அதுக்கோசம் தானே இப்போ நான் வந்து உன் முன்னாடி நிற்கிறேன். அதனால தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன் கூட பேசின்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட். ஏன்னா நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் வந்து உன் கூட இருப்பேன், உன்னை வந்து நான் க்ரோ பண்ணியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் கிடையாது கோடி. ஏன்னா உண்மையிலே ஐ லவ் யூ கோடி. எனக்கு வந்து உன்னை ரொம்ப வந்து பிடிக்கும். அண்ட் நீ வந்து இப்போ எந்த பாதையில் போயின்னு இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ போகிற பாதை என்னால் வந்து பார்க்க முடியுது. எனக்கு என்ன வருத்தம்னா, நீ போகிற பாதையில் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் வந்து உன்னை ப்ரிப்பேர் பண்ண முடியல. இது வந்து சும்மா கிடையாது, இது உண்மை தான். நீ தனியாளாக வந்து இங்கே போயின்னு இருக்க. நீ வந்து டாப் ஆஃப் த மவுண்டனில் இருக்க. அண்ட் இப்போ உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இந்த கம்பெனிக்கு வந்து உன்னோட ஒர்க்கு தான் வந்து தேவை. அண்ட் இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து உன்னை டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ சாம்பியனாக இருக்க, நீ தி சாம்பியனாக இருக்க, மெயின் சாம்பியனாக இருக்க. ஸோ எல்லாருமே வந்து உன்னை இங்கே டார்கெட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ரொம்பவே ஹெவியான சுச்சுவேஷன். தென் இங்கே வந்து கோடி கேட்குறாரு, இரு நீ உன்னோட இதை வந்து நிறுத்து, என்ன தான் சொல்ல வர? பங்க் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கடைசியாக நம்ம வந்து இந்த மாதிரி நிற்கும்போது நீ வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்த. அண்ட் அந்த ப்ரெடிக்ஷன் அப்படியே வந்து நடந்தது. அண்ட் இப்போ என்ன சொல்ல வர? உன்னோட ப்ரெடிக்ஷன் என்னென்ன? வாட் நெக்ஸ்ட் ஃபார் மீ? அந்த மாதிரி வந்து கோடி பங்கிட்ட வந்து கேட்குறாரு. அண்ட் தென் பங்கை வந்து சொல்கிறாரு, ஓகே நான் வந்து அதை ஷார்ட்டாகவே சொல்கிறேன். நான் வந்து ஷார்ட் டேர்மில் இதை வந்து சொல்கிறேன், நான் என்ன தான் சொல்ல வரேன்னு. ஸோ இப்போ நீ வந்து உன்னோட வீட்டில் இருக்க, ஓகேவா, உன்னோட ஹோம் டவுனில் இருக்க. ஸோ அஃப்கோர்ஸ் உன்னால் ஈஸியாக போய் வீட்டில் போய் பெட்டில் படுக்க முடியும். சீக்கிரமாக உன்னால் வந்து நிம்மதியாக தூங்க முடியும். பட் நான் வந்து கன்ஃபார்மாக கேரண்டியாக சொல்ல முடியும், அது வந்து நடக்காது. உன்னால் நிம்மதியாக வந்து தூங்க முடியாது. ஏன்னா நீ தூங்கும் போது உடனே எர்லியாக வந்து கால் பண்ணுவாங்க அந்த மீடியாக்காரங்க, உன்னை கூப்பிடுவாங்க, நீ ஓடி போவ மீடியாக்காக. உன்னால் ஒழுங்காக தூங்க முடியாது. ஏன்னா உன் மண்டல ஏடகோடமான விஷயம் போயின்னு இருக்கும். கெவின் ஓவன்ஸ் சும்மா கிடையாது, இந்த ராஸ்டர்லேயே ரொம்ப பயங்கரமான ஆள் அவன், பழைய ஆள் அவன், SOB அவன். ஸோ அவன் வந்து சும்மா கிடையாது.
இந்த ராயல் ரம்பிளில் உன்னோட பிக்கெஸ்ட் மேட்சை பற்றி யோசிப்பேன், யார் ஜெயிக்க போகிற யோசிப்பேன். இந்த மாதிரி உன் மண்டல ஏடகுடமான விஷயம் போயின்னு இருக்கும். ரொம்ப ஹெவியான சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். உன்னால் நிம்மதியாக வந்து தூங்க முடியாது, உன்னால் ஒழுங்காக இருக்க முடியாது, உன்னால் உன் பாப்பாக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உன்னால் உன் ஒய்ஃபுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ உன்னால் ஒழுங்காக வந்து தூங்க முடியாது. இந்த டைட்டிலோட வேல்யூ இதுதான், இந்த டைட்டில் இதுதான் பண்ண வைக்கும். நானும் வந்து ஒரு சாம்பியனாக இருந்தேன். ஸோ நமக்கு வந்து இந்த டைட்டில் சும்மா கிடையாது. திஸ் டைட்டில் மீன் டு அஸ். முக்கியமாக இந்த பிஸ்னஸில் இந்தமாரி கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பு அண்ட் இங்கே ரெஸ்ட்டு வந்து எடுக்க முடியாது. ஸோ கோடி இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அடுத்தது என்ன, நீ மேபி ராயல் ரம்பிளில் ஜெயிச்சாலுமே வந்து அடுத்த ஸ்மாக் டவுன், தென் ட்ரா, அங்கே நீ வரணும், அங்கே வரணும், அந்த மாதிரி பல அப்பீன்ஸ் நீ வந்து பண்ணணும். சும்மா வந்து இருக்கவே முடியாது. ஓடணும். நீ வெறும் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட இந்த பிஸ்னஸோட கதி. ஸோ இந்த மாதிரி நீ வந்து ஓடினே இருப்ப. ஆனால் இன்னொரு சைடில் அங்கே சம்படி வின் ராயல் ரம்பிள், எவனோ ஒருத்தன் வந்து ராயல் ரம்பிள் ஜெயிப்பான் அண்ட் அவன் வந்து கன்ஃபார்மாக ரெசல்மேனியாக்காக உனக்காக வந்து வெயிட் பண்ணுவான். ஸோ அவன் வந்து மேலே போவான், நீ வந்து டவுன் போவ. யூ டவுன், ஹீ அப். அண்ட் குட் நியூஸ் இதுதான். அண்ட் நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். எஸ், எவனோ வந்து ரிசல்ட் மேலே வரப்போகிறான் அண்ட் அவன் ஜெயிக்கலாம். ஆக மொத்தத்தில் நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். தென் இங்கே கோடி வந்து சொல்கிறாரு, என்னதான் நீ சொல்ல வர, சரி ஓகே, இது குட் நியூஸ்னால் பேட் நியூஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. அண்ட் இங்கே சிஎம் பங்க் சொல்கிறாரு, சம்படி, அந்த சம்படி வேறு யாரும் இல்லை, அது நான் தான் வந்து வரப்போகிறேன், ராயல் ரம்பிள் ஜெயிக்க போகிறேன் அண்ட் இந்த டைட்டிலுக்காக ஜெயிக்க போகிறேன். கோடி சொல்கிறாரு, ஓகே, நான் வந்து ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். எனக்கு வந்து உன் மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது. இங்கே இருக்க நிறைய பேர் வந்து எவ்ரிபடி wanna be you, உன்ன மாதிரி வந்து ஆகணும்னு இருக்காங்க. நிறைய பேர் இந்த வேர்ல்டுலேயே வந்து நிறைய பேர் வந்து உன்ன மாதிரி ஆகணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா நீ தான் வந்து பெஸ்ட் இந்த வேர்ல்டு. உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து வேறு ரெஸ்லிங் கம்பெனியில் இருந்திருக்கோம். அண்ட் ஒரு கட்டத்தில் நீ வந்து இதில் விட்டதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு ரெஸ்லிங் கம்பெனியில் இருந்தோம் அண்ட் நம்ம ஒரே ராஸ்டரில் இருந்தோம். அங்கேயும் நீ வந்த ஒரு வெயிட்டான காசு இது பண்ண சாம்பியன் இருந்த, நீ மெயின் வேர்ல்ட் சாம்பியனாக இருந்த. அங்கே நான் வந்து உன்னை சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கேயும் எல்லாருமே வந்து உன்னை மாரி ஆளான்னு பார்த்தாங்க. நான் வந்து உன்னை சேஸ் பண்ணியிருந்தேன், நானும் வந்து உன்னை மாரி ஆளான்னு பார்த்தேன். ஆனால் 10 வருஷம் கழிச்சு திரும்பி நீ வந்து வர, நீ வந்து உன்னை பெஸ்ட் இந்த வேர்ல்டு சொல்லின்னு இருக்க. நீ இல்லாத போது கூட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உன்னை இது பண்ணாங்க. ஆனால் சிஎம் பங்க், நாங்கள் எல்லாருமே உன்னை மாரி ஆளான்னு பார்த்தோம், பட் இப்போ நீ வந்து அப்படி கிடையாது. யூ ஆர் நாட் பெஸ்ட் இந்த வேர்ல்டு நவ். தென் அதுக்கப்புறம் சிஎம் பங்க் பார்த்தா கோடி நிறுத்துறாரு. எனக்கு கோடி போகலான்னு பார்ப்பாரு ப்ரோமோ கட் பண்ணி. சிஎம் பங்க் சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் இன்னும் அப்படி தான் இருக்கேன்னு இங்கே வந்து சொல்கிறாரு. முடிஞ்சா வேறு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. அகைன் கோடி நிறுத்துறாரு இவரை, சிஎம் பங்கை. அண்ட் கோடி சொல்கிறாரு, நம்ம 2 பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது, ஆனால் இப்போது ரிலேஷன்ஷிப் வந்து மாறி இருக்கு. அப்போது வந்து நான் வந்து உன்னை சேஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போது நீ வந்து என்ன சேஸ் பண்ணின்னு இருக்க. ஸோ எங்கள் கதை மாறி இருக்குது. அண்ட் நான் ஹோப் பண்ணுறேன் நீ தான் இந்த ராயல் ரம்பிள் ஜெயிக்கணும். ஜெயிச்சு நீ என் முன்னாடி வா அண்ட் நம்ம மேட்ச் பண்ணும்போது நான் வந்து முகத்தை பார்க்கணும் அண்ட் நான் வந்து உன்னை ப்ரூவ் பண்ணணும். யூ ஆர் நாட் பெஸ்ட் இன் த வேர்ல்டு நவ். ஸோ இந்த மாதிரி இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. லிட்டரலி தரமான செக்மெண்ட். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே இந்த செக்மெண்ட்டோட பெஸ்ட்டு பார்ட் என்னன்றது மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதோட ஹைலைட் கூட பாருங்கள். ஒரிஜினல் வீடியோ யூடியூப்பில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தமாரி சூப்பரான செக்மெண்ட் இது. இதை நம்ம சொல்லி ஆகணும். எப்போல்லாம் வந்து கோடி அண்ட் பங்க் வந்து ரிங்கில் ஒன்றா வராங்களோ, ப்ரோமோ கட் பண்ணுறாங்களோ, லிட்டரலி 2 பேர் வந்து பேங்கர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க.